பங்குச்சந்தை பகுப்பாய்வில் கூறப்படும் காணொளியை காண வந்த அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். பங்குச்சந்தை கூறப்படும் காளையின் நிலை, கரடியின் மதிப்பு எந்த அளவிற்கு பங்குச்சந்தையில் தனித்துவத்தை ஏற்படுத்தி வருகிறது என்பதை பற்றி நமது காணொளியில் தெளிவாக சொல்கிறோம். பங்குச்சந்தையில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களும் தனிப்பட்ட கருத்து, கல்வி நோக்கத்துக்காக மட்டுமே கூறப்படுகிறது. வாங்க காணொளியில் போகலாம். இந்த புத்தாண்டில் உங்கள் வாழ்வில் இருள் விலகி ஒளி பிறக்கட்டும். அட்வான்ஸ் 2026 அனைத்து நண்பர்களுக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சென்செக்ஸ் வியாழக்கிழமை பங்குச்சந்தையுடைய காளையோட நேர்மறை, கரடியோட எதிர்மறை மற்றும் நிலை மதிப்பை பார்ப்பதற்கு முன்பு இன்று பங்குச்சந்தையில் நிலை மதிப்பு எவ்வாறு செயல்பட்டது என்று சொல்லி பார்ப்போம். செவ்வாய்க்கிழமை பங்குச்சந்தை முடிவில் நம்ம என்ன பேசியிருந்தோம்னா 84,838 நேர்மறையும் 84,758 எதிர்மறையும் பேசியிருந்தோம். இன்று பங்குச்சந்தையோட துவக்கம் 84,793. இது ஒரு நடுநிலையான துவக்கம் தான். துவக்கம் கிடைச்ச உடனே காளைகள் நேர்மறைக்கு மேலே போற மாதிரி முயற்சிக்கும் போது கரடிகள் தடுத்து நிறுத்தி நேர்மறையிலிருந்து எதிர்மறைக்கு கீழே வர மாதிரி முயற்சி பண்றாங்க. எதிர்மறையில காளைகள் தடுத்து நிறுத்தி எதிர்மறையிலிருந்து நேர்மறைக்கு போறாங்க. நேர்மறைக்கு மேலே போன காளைகள் காளையோட இலக்கு 84,982 என்ற நிலையை அடைகிறாங்க. அங்கு கரடிகள் தடுப்பு நிறுத்த முயற்சி பண்றாங்க. ஆனா காளைகள் இலக்கு 1லிருந்து இலக்கு 2 85,233 என்ற நிலையை அடையிறாங்க. இலக்கு 2க்கு மேல் காளைகள் முயற்சி பண்ணும்போது கரடிகள் தடுப்பு நிறுத்தி இன்று பங்குச்சந்தையோட முடிவு 85,208. இதை பொறுத்து நாளைய பங்குச்சந்தையோட காளையோட நேர்மறை மற்றும் எதிர்மறையை பார்க்கலாம். சென்செக்ஸ் இன்று பங்குச்சந்தையோட முடிவு 85,208. இதை பொறுத்து நாளைய பங்குச்சந்தையுடைய காளையோட நேர்மறை 85,238, இலக்கு 1 85,338, இலக்கு 2 85,608. கரடியோட எதிர்மறை 85,158, இலக்கு 1 85,038, இலக்கு 2 84,938. பங்குச்சந்தை பகுப்பாய்வில் கூறப்படும் கருத்துக்கள், நிலை மதிப்புகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். நன்றி.